சரிடா, கவனிங்க. நேத்து நாங்க படிச்சோம் தொடை, அதே மாதிரி மார்னிங் படிச்சோம். மார்னிங்ல ஒரு விஷயம் ஒன்று விடுபட்டு, ஓகேவா? என்ன செஞ்சு அது என்ன விஷயம்னு சொன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு வரை ஒன்று வரை கொண்டு வரையணும். சரியா? எக்ஸ்ட்ரா ஒரு வரை கொண்டு வரையணும். நான் அதை வரைஞ்சு காட்டிருக்கிறேன். சோ அதோட விளக்கத்தை நான் இன்னொரு நான் ஒரு நாளைக்கு சொல்லித்தரேன். சரியா? அதை திருப்பி செய்யறதுக்கு டைம் இல்லை. புதுசா ஒரு கேள்வி ஒன்று நாங்க செய்வோம். அப்படி செய்யும் போது உனக்கு அந்த விஷயம் முடிவட்டு. புதுசா ஒரு கேள்வி செய்யும் போது அந்த விட்ட கேள்வியை உனக்கே முடிவட்டு. சரியா? அதனால நீ அதை பத்தி பெருசா ஒரே பண்ணிக்கொள்ளாத. ஓகே, தொடையின விஷயம் போயிட்டு இருக்குது. அதே நேரம் உங்கள்ட்ட எல்லாத்தையும் நான் ஒரு மன்னிப்பு கேட்கிறேன் பகிரங்கமாக. முதன்மை எண் ஒன்றாக அமையாது. ஒன்று இலக்கம் முதன்மை எண்ணாக அமையாது. ஆனா முதன்மை எண்ணுக்கான விரிவாக்கம் என்ன சொன்னா, ஒன்றாலும் தன்னாலும் பிரிக்கக்கூடிய எண் ஏதோ அதுதான் முதன்மை எண்ணாக இருக்கும். ஓல்ட் சிலபஸ்ல முதன்மை ஒன்று அப்படி எடுத்தாங்க. இப்ப நியூ சிலபஸ் அடிப்படையில ஒன்று அப்படின்னு இல்லை. நான் சர்ச் பண்ணி தேடி பார்த்தேன், ஒன்று இல்லை. சோ உங்கள்ட்ட எல்லாத்தையும் நான் பகிரங்கமா மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோங்க. ஒரு பிழையான விஷயத்த நான் சொல்லி தந்துட்டேன். சரியா? ஓகே, மன்னிச்சிட்டீங்களா? பெரிய பெரிய மனசு மன்னிக்கிறாங்க, மன்னிக்கிறத நான் ஏத்துக்கொள்ளணும். ஏன்னா ஆக்களை பார்க்க நான் தான் சொல்றேன் சார், நீங்க என்னடா சொன்னீங்க? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை சார், நீங்க போய் எங்கள்கிட்ட மன்னிக்க கேட்கணும். உடனே பகிரங்க அதை எடுத்து கட்டாச்சு. மன்னிச்சுட்டு பரவாயில்ல சார், ஏதோ பொழைச்சு போங்க, அப்படித்தானே? இல்ல சார். இல்ல சார். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் பண்றேன். அடே இவ்வளவு விளங்குறாடா? ஸ்கிரீன் விளங்குதா? ஓ சார். எப்படி பாக்குறதுக்கு சட்டப்படியா இருக்குதா? வெறித்தன மாதிரியா? பெரிய கேள்விகள் நாங்க செய்ய செய்ய எங்களுக்கு எல்லா விஷயமும் பிடிப்படும். ஓகே, ஃபெஸ்டுக்கு படத்தை வாங்கிக்குவாங்க. பிள்ளைகள் எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா எல்லாரும்? என்ன சார்? 7ஆம் தேதி, எதிர்வரும் 7ஆம் தேதி நான் கிரேட் 9க்கும் 10க்கும் சேர்ந்த மாதிரி ஒரு செமினார் ஒன்று செய்யற ஐடியா ஒன்று இருக்கு. சோ எங்கட பிள்ளைகள் நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி, ஓகே சார். இன்ஷால்லா சார். தட்டி தூக்கம் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஓகே கவனி. சரி, ஓகே கவனிங்க. இப்ப வாங்கடா, தொடை இந்த பாடத்தை கரைச்சு குடிக்கிறோம். இதுக்கு பிறகு தொடை இந்த விஷயம் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வகுப்பொன்றில் உள்ள 45 மாணவர்கள். சரியா? ஒரு வகுப்புல 45 பேர் இருக்காங்களா? அப்ப எங்களுக்கு அகிலத்தொடை 45. இது ஒத்துக்கொள்றியா? அகிலத்தொடை எவ்வளோ? 45. வகுப்பொன்றில் உள்ள மாணவர்கள், சரி 45 மாணவர்கள் கணிதம் கமா தமிழ் கமா ஆங்கிலம். அப்ப என்னென்ன சப்ஜெக்ட் வருது? ஒன்று கணிதம் வருது, ஒன்று கணிதம் வருது, இரண்டாவது தமிழ் வருது, தமிழ், அடுத்தது ஆங்கிலம். ஆங்கிலம் சயின்ஸ் விட்டுட்டானே. ஓகே, ஆங்கிலம். சரியா? ஆகிய பாடங்களின் பரீட்சையில் சித்தி அடைந்த விவரத்தினை வெண்வரி படம் காட்டுகின்றது. பிரச்சனை ஒன்றும் இல்லை, படத்தை பார்த்து பயப்படாது. இங்கு கணித பாடத்தில் சித்தி அடைந்த எவரும் தமிழ் பாடத்தில் சித்தி அடையவில்லை. இதடா, கணித பாடத்தில் சித்தி அடைந்த எவரும் தமிழ் பாடத்துல சித்தி அடையலாம். அப்ப கணிதம் தெரியும், தமிழ் தெரியாதா பிள்ளைகளுக்கு? பாவம். சரி பாப்போம், தொடர்ந்து. கணிதம் பாஸ் ஆயினவங்க யாருமே தமிழ் பாஸ் ஆக இல்லையா? கணிதம் பாஸ் ஆயின எவனுமே, கணிதம் பாஸ் ஆயின எவனுமே தமிழ் பாஸ் ஆக இல்ல. ஓகேவா? யாரா இது? அடுத்தது, தமிழில் சித்தி அடைந்து ஆனால் ஆங்கிலத்தில் சித்தி அடையாதோர் 6 பேர். நல்லா கவனிச்சுக்கோ. இங்க பாரு, நான் இதுல வச்சு நான் சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுக்கோ. ஓகே, இப்ப 3 விஷயம் இருக்கு. ஒன்று 45 மாணவர்கள். இந்த 45 நல்லா ஸ்கிரீனை பாரு. ஸ்கிரீன் விளக்கு தானே உனக்கு? மட்டும் பார், வேற ஒன்றும் அவதானிக்காது. நாய் பூனை கரடி எது வந்தாலும் அவதானிக்காது. இதை மட்டும் பார். ஓகே, வகுப்பு ஒன்றுல 45 மாணவர் இருக்காங்க. அப்ப இதுதான் பெரிய ஒரு வகுப்பு. இந்த வகுப்புல 45 பேர்னு சொன்னா இந்த சிக்மான்ற இடத்துலதான் 45 வரும். 45 போடுவார். முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், கணிதம் தமிழ் ஆங்கிலம் 3 பேர் இருக்காங்க. கணிதம் தமிழ் ஆங்கிலம் சொல்லி 3 பேர். ஒன்று இது கணிதமா வரலாம்,
இது தமிழா வரலாம், ஆங்கிலமா, எதுனாலும் இந்த மூணு வட்டம் தனித்தனி பாடங்களை குறிக்குது. ஆனா நமக்கு யாருன்னு தெரியாது. இதை ஒத்துக்கொள்றியா? ஓ Okay. சார். அதே நேரம் அவன் சொல்றான், அப்படியே போகிட்ட சொல்றான், இங்கு கணித பாடத்தில் சித்தி அடைந்த எவரும் தமிழ் பாடத்தில் சித்தி அடையவில்லை. நல்ல கவனி, நல்ல கவனிங்க பார். இங்கு கணித பாடத்தில் சித்தி அடைந்த எவரும் தமிழ் பாடத்தில் சித்தி அடையவில்லைன்னு சொன்னா ரெண்டு வட்டம் ஒன்றே ஒன்று சேரக்கூடாது. ரெண்டு வட்டம் ஒன்றே ஒன்று கூடாத வட்டங்கள் யாரு? இவரும் இவரும் தானே பிள்ளைகள் ஒன்றே ஒன்று சேரவில்லை. இந்த வட்டமும் இந்த வட்டமும் மட்டும்தான் ஒன்றே ஒன்று சேரவில்லை. இதைத்தான் சொல்லுவாங்க மூற்றற்ற தொடைன்னு சொல்லுவாங்க. மூற்றற்ற தொடை, மூற்றற்ற மூட்டவில்லை. இந்த வட்டம் ஒருவேளை இந்த இருக்கு, இந்த வட்டம் இப்படி வந்திருப்பது, இங்க பாரு, இவங்களோட சேர்த்து வந்திருப்பது மூடி இருக்கு. மூணு பேருமே சமமா வந்திருப்பாங்க. மூணு பேருக்கும் பொதுவா இருக்காங்க. மூணு பேரும் பாஸ் ஆயின யாரு சரி இருப்பாங்க. மூணு பாடமும் பாஸ் ஆயின யாரு சரி இருப்பாங்க. ஆனா இங்க என்னென்ன சீன் நடக்குது? இவருக்கும் இந்த வட்டத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா? இந்த வட்டத்துக்கும் இல்லை. ஆகவே இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் கணிதமா இருப்பாங்க, அடுத்த ஆள் தமிழா இருப்பாங்க. இது ஒத்துக்கொள்றியா? இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் தமிழாவும் இருப்பாரு, அடுத்த ஆள் கணிதமாவும் இருப்பாங்க. இது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. தொடர்ந்து வருவோம். தமிழில் சித்தி அடைந்து தமிழ் பாடத்துல பாஸ் ஆயிருக்காங்களாம், ஆனால் ஆங்கிலத்தில் சித்தி அடையாதோர் 6 பேர். அப்ப தமிழ்ல பாஸ் ஆயிட்டாங்க, ஆனா ஆங்கிலத்துல ஃபெயில் அப்படின்னு சொன்னா அந்த 6 பேர், தமிழ்ல சித்தி அடைந்த 6 பேர் வந்து இவங்களா? தமிழ்ல வட்டம் சொன்னா இப்ப இந்த வட்டம் என்னது? தமிழ். இது தமிழ் டிஷன்னா அடுத்தால் இவர் யாரா? இவர் யாரா இருப்பாரு? ஏன், என்ன ரீசன் என்னடா? கணிதத்துக்கும் தமிழுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத வெறிஞ்சா அதனால. அப்ப இது தமிழ், இது கணிதம். இது கணிதம், இது தமிழ்டா. மிச்சமா இருக்கிற யாரு? விகாசர் தான் கடைசா மிச்சமா இருக்கிறார். யாரு? ஆங்கில பாடம். ஓகே, நசீம் சார காணவும் இல்லை ஏரியாவில். சரி, போதும், அடுத்த விஷயத்துக்கு வரும். அப்போ இது 6 பேர் யாரு? தமிழ் மட்டும் பாஸ் ஆயினவங்க, தமிழ் மட்டும் பாஸ் ஆயினீங்க. வெண்வரி படத்தினை பிரதி செய்து உரிய தொடைகளை பெயரிட்டு மேலே தரப்பட்ட தரவுகளையும் குறித்து காட்டுக. ஓகே, இன்னைக்கு நாங்க என்னென்ன விஷயம் குறிக்கணும்டா? 45 இது தமிழ் பாடம், இது ஆங்கில பாடம், இது கணித பாடம்னு குறிக்கணும். குறிச்சிட்டு அடுத்தடுத்த விஷயத்துக்கு போவோம். முதல்ல குறிச்சிட்டு வருவோமா? இப்போ நாங்க கண்டுபிடிச்ச விஷயம் எந்த விஷயம்டா? ஒட்டுமொத்த மாணவர்கள் 45. இதை ஒத்துக்கொள்றியா? சொன்னேன். அதை தொடர்ந்து இவர் வந்துட்டு தமிழ் கண்டுபிடிச்சோம். ஏன் தமிழ் கண்டுபிடிச்சோம்? தமிழ் மட்டும் பாஸ் ஆயினாங்களா? 6. இங்கிலீஷ் ஃபைல் ஆயிட்டாங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க ஃபைல் ஆயிட்டு. இங்கிலீஷ் பாடம் ஃபைல் ஆகி தமிழ் மட்டும் பாஸ் ஆயினாங்க 6 செல்லும் போது இந்த வட்டம் யாருக்குள்ள வரும்? தமிழுக்குள்ள வரும். அதே நேரம் இன்னொரு விஷயம் சொல்லிருக்காங்க, பாத்திமா ஹம்னா. என்ன சரி பிரச்சனை? ஹம்னா ஏன் டவுட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் சொல்லிருக்காங்க, கணித பாடம் பாஸ் ஆயின எவனுமே இங்கிலீஷ் பாடம் சாரி இந்த தமிழ் பாடம் பாஸ் ஆகவில்லை. இந்த விஷயம் சொன்னா ஞாபகம் இருக்கா? கணித பாடம் பாஸ் ஆயின எந்த ஒருத்தருமே தமிழ் பாடம் பாஸ் ஆக இல்லையா? அப்படின்னா இது தமிழ்டா, இது கணிதம். கணித பாடம் பாஸ் ஆயின யாருமே தமிழுக்குள்ள போகல. இந்த வட்டம் தொடர்பு என்ன சரி இருக்குதா? ஆகவே இது யாரப்ப? கணிதம். அப்ப இது கணிதம், இது தமிழ்டா. மிச்சமா ஒரு பாடம் வந்து இருக்குது. அவர் யாரு? ஆங்கிலம், இங்கிலீஷ், ஆங்கிலம். இப்போ தனித்தனியா கண்டுபிடிக்கும். என்ன சார் தனித்தனியா கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லுமா? இப்ப கவனி, இந்த வெளித்தொடை இருக்குதானே? அப்ப இந்த வெளித்தொடை இந்த 3 வட்டமும் தவிர்த்தாக்கள் இந்த ஆள் யாரா இருப்பாங்க? தமிழ் சரி அல்லது மேக்ஸோ அல்லது இங்கிலீஷோ எதுவுமே ஒரு சில கூட்டம் இருக்கு, அவங்க எதுக்குமே ஒரு கூட்டிட்டு அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறார் இவங்க. இது ஒத்துக்கொள்றியா? அதே நேரம் இப்ப இவரை எடுத்தா தமிழ் மட்டும். இதை ஒத்துக்கொள்றீங்களா?
ஓ சார் இந்த ஆள் எடுத்தா என்ன சொன்னா இந்த ஆள் எடுத்தா என்ன தமிழும் சொன்னா, ஆங்கிலம் இந்த வட்டம் இங்கிலீஷ், இந்த வட்டம் தமிழ்டா, இது தமிழும் ஆங்கிலம் தமிழும் இங்கிலீஷ். ஓகேவா? ஓகே இப்போ இது வந்துகிட்டு என்னது ஆங்கிலம் டிசைன்னா, இது தமிழும் இங்கிலீஷ், இது கணிதம் டிசைனா, இது தமிழ், இந்த கணிதமும் இங்கிலீஷ். ஒத்துக்கொள்றியா? டேய் நல்லா கவனி. இது தமிழ் மட்டும், இது தமிழும் இங்கிலீஷ். டேய் இந்த வட்டம் இங்கிலீஷ் கூட போறது. Okay. இது ஃபுல்லா இங்கிலீஷ் டிசைன்னா, இது கணிதம் டிசைன்னா, இது மேத்ஸ் மட்டும் என்ன? இது வந்துகிட்டு மேத்ஸ் மட்டும். அப்போ இந்த துண்டு மேத்ஸும் ஆங்கிலம் மேத்ஸும் இங்கிலீஷும். இங்கிலீஷ் இது மேத்ஸும் இங்கிலீஷும் சொன்னா, இது ஃபுல்லா இங்கிலீஷ், இது மேத்ஸும் இங்கிலீஷும், இது தமிழும் இங்கிலீஷும், இது இங்கிலீஷ் இங்கிலீஷ் மட்டும். ஆங்கிலம் இந்த விஷயத்தை நீ குறிக்கப்படாது உங்க ஐடியாவில் எடுக்கணும். முதலாவது விஷயம், இந்த விஷயத்தை நீ குறிக்க கூடாது, என்ன செய்யணும், உங்க ஐடியாவில் எடுக்கணும். ஏன்னா இதை வச்சு நமக்கே தெரிஞ்சு எழுதலாம். பாப்போம், நான் என்ன பார்க்கல கேள்வியே பாப்போம். சரியா? டவுட் இருக்கா? இல்ல சார் சொல்ற கேள்வி பாப்பா. நான் தரவு அவன் வேற தரவு ஒன்றும் தரல, பாப்போம் பா. ஓகே, தொடர்ந்து வாசிப்போம். ஓகே, அவன் தந்த வரவுக்கு நாங்க குறிச்சிட்டோம். ரெண்டாவது கேட்கிறான், எம் கணித பாடத்தில் சித்தி அடையாதோர். சரியா? சித்தி அடைந்தோர் வந்துகிட்டு ஆங்கில பாடத்தில் சித்தி அடைந்தோர், டி வந்துகிட்டு தமிழ் பாடத்தில் சித்தி அடைந்தோர். ஓகே, அதை நாங்களும் குறிச்சு வச்சிருக்கேன். எனின் வெண்ணுருவில் நிலற்றிய பகுதியை தொடை குறிப்பீட்டில் எழுதுக. அவன் சொல்றான், இந்த நிலற்றின பகுதி வந்துகிட்டு கவனிச்சுக்கோ. இந்த நிலற்றிய பகுதிய தொடை குறிப்பீட்டில் எழுது. எங்களுக்கு தெரியும் ரெண்டு வந்துச்சு சொன்னா, உதாரணமா எங்களுக்கு இப்படி தெரியும். எப்படி? நல்லா பயப்படாது. டேய் பெரிய படம், பெரிய படம் வந்தா பயப்படாது, சின்ன படம் வந்தா தான் பயம். பெரிய ஆள் வந்தா அது சிம்பிளான விஷயம். எங்களுக்கு தெரியும் இப்படி வந்து இவரை கேட்டாருன்னு சொன்னா எங்களுக்கு கொடுக்கல தானே. ஒருவேளை இவர் ஏ இவர் பின்னு சொன்னா இவரை கேட்டா எங்களுக்கு கொடுக்கல தானே பிள்ளை, கொடுக்க ஏழு. ஆனா இப்படி தொடர்ந்து 3 வயசுல எங்களுக்கு கொடுக்க இயலுமா? கஷ்டமா இருக்குதானே, கஷ்டமா இருக்குதானே. ஆனா அந்த கஷ்டத்தையே நான் என்ன செய்யணும், லேசிப்படுத்த பார்க்கணும். எது கஷ்டமோ அது ஏன் கஷ்டமா இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கொஸ்டின் கொடு. ஒரு விஷயம் கஷ்டமா இருக்குதா, அந்த கஷ்டம் ஏன் எனக்கு கஷ்டம், ஒரு கொஸ்டினை கொடுத்தேன்னு சொன்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துகிட்டு திருப்பி வரும். எதுக்காக கஷ்டம், எதனால் கஷ்டம். சரி, கஷ்டம் வந்துட்டு அந்த கஷ்டத்துக்கு நான் என்ன ரிப்ளை கொடுக்கிறது, அந்த கஷ்டத்துக்கு நான் என்ன செஞ்சு அந்த கஷ்டத்துல இருந்து விடுபடைறது. ஓகே, இப்ப இது கஷ்டம் சொன்னா இதுக்கான ரிப்ளை என்னன்னு சொன்னா, டேய் இவரை தூக்கி அப்படியே கொண்டு வா, இவரை தூக்கி நான் இங்க கொண்டு வந்துருச்சுன்னா இந்த வட்டம் யாரு, இவரு. இதை ஒத்துக்கொள்றியா? அவர் யாரு? ஆங்கிலம். ஆங்கிலத்துக்கு நான் ஈன்னு போடவா? இந்த வட்டம் யாரு? ஒட்டுமொத்தமா இப்ப இவருக்கு நான் ஏ பி சி டின்னு கொடுக்குறேன். நான் என்னோட ஷார்ட் கட் தெரியும். ஈன்னு சொன்னா யாரு? ஏயும் பியும். இ டேஸ்னு சொன்னா ஏபி தவிர்த்தார்கள் சியும் டியும். இ டேஸ்னு சொன்னா சியும் டி. அடுத்த ஷார்ட் கட் டீன்னு சொன்னா யாரு? பியும் சியும். எங்களுக்கு யார் மட்டும் வரணும்? யார் மட்டும் வரணும்? சொன்னா இங்க ஈ டால் எடுத்தா ஏயும் பியும், அங்க சி இல்ல. இ டேஸ் எடுத்தா இங்க சி இருக்கிறாரு, இங்கேயும் சி இருக்கிறாரு. அப்ப ரெண்டு பேர்லயும் ஒரு ஆளை பொதுவா எடுக்கலாம். அப்ப நீ யார் எடுக்கலாம்? இ டேஷ் அப்புறம் சி. இ டேஷ் சி எடுத்தேன்னு சொன்னா இ டேஷ்ல யார் இருக்காங்க? சியும் டியும் இருக்காங்க. டி எடுத்தாங்க யார் இருக்காங்க? பியும் சியும். பொது அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருக்கு பொது எடுக்கணும்னு சொன்னா நீ ஒன்றிப்பு கொடுப்பியா அல்லது இடைவெட்டு கொடுப்பியா? அதாவது என் கொடுத்தா பொது, யூ கொடுத்தா எல்லாம். எது கொடுப்பாரு? அப்ப யார் ஆன்சர்?
E dash இடைவெளி இப்ப செல்லு இப்ப கஷ்டமா லேசா. லேசி அப்ப இந்த மாதிரி இது ஒரு கேள்வி வந்தா என்ன ஐடியா எடுக்கணும் நீ? இது மாதிரி எது வந்தாலும் அதே ஐடியா எடு. இது மாதிரி எது வந்தாலும் இந்த ஐடியா எடு. பிழை போட இயலாது அவனுக்கு. இது ஒரு ஷார்ட் கட்டான விஷயம். கிளியரோ? Yes, sir. இவளும் போட்டா போதுமா சார்? ஓ இவ்வளவு போட்டா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. இவரை போட்டாலே போதும். ஏன்னா அவன் வரைஞ்சிருக்க ஆள் இவருக்கும் இவருக்கும் இந்த ஆள் அப்படின்னு சொன்னான். இப்ப இந்த ஆளை கேட்டா நீ யாரு கொடுப்பாய்? நான் கேட்கிறேன், எனக்கு இதை வரைஞ்சு காட்டு. நீ யார வரைவாய்? இவர் வரைஞ்சா நீ யார வரைவாய்? முதலாவது ஈடேஷ பார்ப்பாய். ஈடேஷ் யாரு? இவங்க ஈடேஷ். இப்ப இவரை வரையறதுக்கான ஷார்ட்கட் பார். இப்படி ஒரு கேள்வி கேட்டா இவரை வரைங்க அப்படின்னு சொன்னா முதலாவது நீ ஈடேஷ பார்க்கணும். ஈடேஷ் யார் யாரா? இப்ப நான் குறிக்கிறேன், நல்லா கவனிச்சு கவனிங்க புள்ளகள். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். என்ன தெரியா? இப்ப நான் இவருக்கு ஏ பி சி டி இ எஃப் கொடுத்தாச்சு. இ டேஷ் சொன்னா இ தவிர்த்தாக்கள். இ தான் இவன். இ தவிர்த்தாக்கள் யார் பாரு? ஏயும் பியும் சாரி ஏயும் இயும் எஃப்பும். இது ஒத்துக்கொள்றியா? அடுத்து டி டி ல இருக்கிற ஆள் யாரு? டியும் டியும். இது ஒத்துக்கொள்றியா? எந்த யாரு? பொது. இது ஒத்துக்கொள்றியா? இவங்க ரெண்டு பேரும் பொது யாரு? E. இ இ யாரு இதுல? இவங்க. அப்ப ஆன்சர் வருதா? நடந்தலாயோ? ஆய் ஆய். மனசுல ஆய் ஆய். நம்மளுக்கு கேள்வி போமா? சார் இன்னொரு சொல்லுங்க. இன்னொரு சொல்லி தரவா? ஒண்ணும் இல்லடா. அவன் கேட்கிறான், இந்த வரைஞ்ச துண்ட எனக்கு தொடை குறிப்பீட்டுல எழுதுங்க. இந்த வரையப்பட்ட துண்ட தொடை குறிப்பீடு. இது 3 வட்டத்தை அடிப்படையா இருக்கு. பார்த்தாலே ஒரு பரவச நிலையில இருக்கிறீங்க. பார்த்த உடனே பரவச நிலையில இருக்குங்க. சோ அந்த பரவச நிலையில இருந்து மீண்டு வரணும்னு சொன்னா அதுல அந்த ஷொக்ல இருந்து வெளியே வரணும்னு சொன்னா ஏதாவது ஒரு ஷார்ட் கட் ஒன்று இருக்கு. எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு வழி ஒன்று கட்டாயம் இருக்கு. சரியா? 100 கதவு மூடப்பட்டுட்டு அப்படின்னு இருந்தாலும் 100 கதவை மூடிட்டு வச்சிடான நீ என்ன செய்ய? ஒரு பெரிய ஒரு குகைக்குள்ள மாட்டிட்டான் இருக்குமே. கிட்டத்தட்ட 100 வழி இருக்கு. ஒரு வழியை பாக்குறேன், 2வது வழியை பாக்குறேன், 3வது அப்படியே பார்த்து கடைசியா 99வது வழியை பார்த்துட்டேன். அதுக்கப்புறமும் நீ என்ன செஞ்சிடக்கூடாது? அந்த மனசை கைவிட்ட கூடாது. கடைசி ஒரு ஆப்ஷன் இருக்கு, 100வது ஆப்ஷன். அது சரி பாப்போமே. அந்த 99ஓட நிக்கிறவன் தான் லைஃப்ல டவுன் ஆயிட்டு போற. அந்த 100ஆவதையும் பாக்குறான் இல்லையா, அவன் தான் சக்சஸ் ஆகிறான். நீ யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்னு சொன்னா, எத்தனை ஆயிரம் கோடி லட்சக்கணக்கு மக்கள் இருக்காங்க. அதுல குறிப்பிட்ட பேர் தானே நல்ல வசதியா இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. லட்சக்கணக்கை விட உங்களோட ஊரை பாருங்க. ஊர்ல ஒரு 300 குடும்பமோ 400 குடும்பமோ 500 குடும்பமோ இருக்குன்னு. அந்த 500 குடும்பத்துல வெறும் 5 குடும்பமும் 10 குடும்பமும் தான் வசதியா இருக்கு. நீ போயிட்டப்பா. அந்த வசதியா எப்படி வந்தா? ஒன்று பணக்கார பரம்பரை பணக்காரனா இருக்கு. அந்த பரம்பரை பணக்காரனும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒன்று செஞ்சிருப்பான், அல்லது படிச்சவனா இருப்பான். சரியா? படிச்சவன் பணக்காரனா இல்லைன்னு சொன்னா அது அவனோட தலையெழுத்து. அது அவன் யோசிக்காம விட்டுது. அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. படிச்சுட்டு அதுக்கான வேலையை செய்யணும். நான் ஒரு தோட்டம் ஒன்று பார்த்தேன். லேர்ன் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணு. அதுக்கப்புறம் அந்த எல்லை வச்சு கட் பண்ண என்னது? ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணு. அதுக்கப்புறம் அந்த எல்லை கட் பண்ண என்ன? என்ன? படிச்சா உழைக்கலாம். படிச்சா இப்படிப்பட்ட விஷயமும் உழைக்கலாம். சரியா? இதுதான் செய்யணும் இல்லை, பட் படிச்சா வேற லெவல்ல உழைக்கலாம். ஓகே, மதிப்போட உழைக்கலாம். சரி, கவனம். இப்போ இதுக்கான வழி என்ன? இதுக்கு எனக்கு இந்த துண்டு தேவை. ஆனா எனக்கு இதுக்கு துருவா கொடுக்கறதுக்கான ஆன்சர் தெரியாது. துருவா கொடுக்க ஆன்சர் தெரியாது. ஆனா இப்படி ஒரு கேள்வி கேட்டா எனக்கு கொடுக்கல. இப்படி ஒரு கேள்வி கேட்டா எனக்கு கொடுக்கல. இது நான் படிச்ச விஷயம், இது படிக்காத விஷயம். சோ படிச்ச விஷயத்தை வச்சு படிக்காத விஷயத்துக்கும் ஆன்சர் கொடுக்கலும்டா, அதான் விஷயம். படிச்ச விஷயத்தை வச்சு படிக்காத நொறி கொடுக்கதான் விஷயம். பாரு, படிச்ச விஷயம் இது, படிக்காத விஷயம் இது. படிச்சதை கொண்டு போய் படிக்காத விஷயத்துல விட்டாயிடுச்சுன்னா பாரு, இந்த விஷயத்தை அப்படியே கொண்டு இங்க விட்டாயிடுச்சுன்னா விஷயம் முடியும். ஓகே, இந்த விஷயம் என்ன சொல்லுது? ஓகே, இவர் ஒரு தொடை, இவர் ஒரு தொடை, இந்த தொடையை கேட்கிறான். இத நிலநப்பட்ட தொடை. ஓகே, இவ பாருங்க, இவர் இ அப்படின்னா யாரு? ஏயும் பியும். இதை ஒத்துக்கொள்றியா?
இ டேஷ்னு சொன்னா இ நிரம்பின்னு சொன்னா இவங்க தவிர்த்தார்கள் சியும் டி இது ஒத்துக்கொள்றியா ஓ சார் டி அப்படின்னு எடுத்தா பியும் சி எனக்கு இவங்கள எடுக்கும் போது சி மட்டும்தான் வரணும் நிகழ்ச்சி சி மட்டும்தான் வரணும்னு சொன்னா இங்க சி மட்டும் வரக்கூடிய ஆட்கள் இவங்க தான் இவரை எடுத்தா சியும் டியும் இவர் எடுத்தா பியும் சி சிடி பிசி இதுல பொதுவான ஒருத்தர் தான் இருக்கு இப்ப வர டியும் வேற பியும் வேற பட் இங்க ஒரு சி இருக்கு இங்க ஒரு சி இருக்கு சோ இ டேஷ் எடுக்கிறேன் டி வேற எடுக்கிறேன் சிடி பிசி இது ஒத்துக்கொள்றியா சார் அது வழங்கல சார் இது மட்டுமா விட இது மட்டும் தான் இது ஒரு விடை இது 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 இந்த விடை தான் உனக்கு லேசான விடை இந்த விடை உனக்கு லேசான விடை இதை நீ ஃபாலோ பண்ணு கிளியர் உனக்கு டேய் நான் வந்துகிட்ட உனக்கு லேசான விஷயத்தை தான் திணிக்க பார்ப்பேன் நீ கஷ்டப்படவும் நான் திணிக்க மாட்டேன் ஓகேவா பட் கஷ்டத்தையும் உனக்கு லேசானது தான் தரும் கஷ்டமான விஷயத்தையும் லேசா இப்படி ஃபாலோ பண்ணலாம் இதை நீ செய்யு சொன்னா அதை செய் கண்ணை மூடிட்டு செய் என்னை நம்பி செய் நான் இதை எப்படி ஃபாலோ பண்ணுன்னு சொன்னா அதை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ண உனக்கு நான் ஏ ரிசல்ட்ஸ் வரும் இல்ல நான் தெரிஞ்சு பெரிய இதுதான் செய்வேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்யல சரியா யோசிச்சு பாரு இங்கேயும் சி இருக்கு இங்கேயும் சி இருக்குது இது பொது இது எல்லாம் பொது வேணும்னு சொன்னா நீ என்ன செய்வாய் இடைவெட்டு போடா இது ஓகேவா மைக்கோல் ஆஃப் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி பாவம் மூணாவது கேள்வி ஆங்கில பாடத்தில் சித்தி அடைந்தோர் 30 பேராக காணப்படுவதுடன் ஏதாவது இரு பாடங்களில் சித்தி அடைந்தோர் 15 பேர் எனில் நல்லா கவனிச்சுக்கோ வாசிக்க ஆங்கில பாடத்தில் சித்தி அடைந்தோர் 30 பேராம் அப்போ இங்கிலீஷ்ல 30 பேர் பாஸ் ஆயிருக்காங்க அப்ப இங்கிலீஷ் வட்டம் இது இல்ல 30 பேர் பாஸ் ஆயிருக்காங்களாம் சரி தொடர்ந்து பாரு காணப்படுது ஏதோ இரு பாடங்களில் ரெண்டுல ஏதாவது ஒரு பாடத்துல வந்துகிட்டு சித்தி அடைந்தோர் 15 பேரா ரெண்டுல ஏதாவது ஒரு பாடம்டா இவரும் இவங்க எத்தனை பேர்னு சொன்னா 15 பேர் அப்படின்னு சொன்னா எனின் ஆங்கில பாடத்தில் மட்டும் சித்தி அடைந்தோர் எண்ணிக்கை யாரு அடே நீ யோசிச்சு பாரு சிம்பிளா கொடுக்கல உனக்கு டேய் சிம்பிளா கொடுக்கல அவன் என்ன சொல்றான்னு சொன்னா ஆங்கில பாடம் படிச்சார்கள் வந்து பாஸ் ஆயினாங்க டேய் சும்மா நோவலா பாரு ஆங்கில பாடம் பாஸ் ஆயினாக்கள் எத்தனை பேரா 30 ஏதாவது பண்றியா அதான் சொல்லுவாங்க சொல்றான் ஆங்கில பாடம் பாஸ் ஆயினாக்கள் 30 பேர் அதுல இந்த ஆங்கில பாடத்துக்குள்ள வட்டாரத்துல 2 பாடம் ஏனே 2 பாடங்கள் பாஸ் ஆயினாக்கள் 15 பேரா ஏனே 2 பாடம் சொன்னா ஒன்று ஆங்கிலமும் கணிதமும் பாஸ் ஆயிருக்கலாம் அடுத்தது ஆங்கிலமும் தமிழும் பாஸ் ஆயிருக்கலாம் இது ஒத்துக்கொள்றியா ஏனே 2 பாடங்கள் பாஸ் ஆயினார்கள் அதாவது இந்த பியும் டியும் கூட்டினா 15 பேரா இது ஒத்துக்கொள்றியா இந்த சி அப்படிங்கிற பகுதி என்ன ஆங்கில பாடம் இவங்க 2 பேரும் 15 ஒட்டுமொத்தமா 30 ஒட்டுமொத்தமா 30 இவங்க 2 பேரும் 15 சொன்னா சி மட்டும் எவ்வளோடா 15 இவ்வளவுதான் விஷயம் இது கிளியரா அடுத்த கேள்வி ரொம்ப அடுத்த கேள்வி தமிழ் பாடத்தில் சித்தி அடைந்தோர் 13 எனில் தமிழ் பாடத்துல சித்தி அடைஞ்சவங்க 13 பேரா இங்க 13 பேர் எனின் ஆங்கிலம் கணிதம் ஆகிய இரு பாடங்களிலும் சித்தி அடைந்தோர் எத்தனை பேர் ஆங்கிலமும் அடுத்து வந்துகிட்டு கணித பாடமும் சித்தி அடைந்தோர் எத்தனை பேர் அப்படின்னு கேட்கிறான் சரியா வாங்க இதுல பாரு தமிழ் பாடம் சித்தி அடைந்தோர் 13 பேரா இது ஒத்துக்கொள்றியா அவன் சொல்றான் தமிழ் பாடம் பாஸ் ஆயினாக்க 13 அதுல தமிழ மட்டும் பாஸ் ஆயினாக்க எத்தனை பேர் 6 பேர் மொத்தமா தமிழ் பாடம் பாஸ் ஆயினாக்கள் 13 அதுல தமிழ் மட்டும் பாஸ் ஆயினால் 6 சொன்னா இந்த துண்ட 13 இருந்து 6 கழிச்சு எந்த துண்டு வரும் 13 இருந்து 6 கழிச்சு 7 அடுத்த விஷயம் பார்
ஆங்கில பாடம் பாஸ் ஆயினாக்கள் எத்தனை பேர்? 30 பேர். 30 பேர். அதுல சார், 15 ஆங்கிலம் மட்டும். ஓ. 7 ஆங்கிலமும் தமிழ்னு சொன்னா ஆங்கிலமும் கணிதம் பாஸ் ஆனாலும் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப நீ ஒரு எக்ஸ் கூட்டி விட்டு வெரி குட் சார், அதுல கூட்டி அவங்க விட்டு வந்து 30 சொன்னாங்க கழிச்சாலும் தானே. வரும். கூட்டி விட்டு அதே 30 வந்து ரெண்டு பேரையும் கூட்டி விட்டு 30 கழிச்சாலும் வரும். ஓகே, உனக்கு எப்படி விருப்பமோ அப்படி செய்யும். வாவை கூட்டுவோம். முதலாவது 7 15 கூட்ட என்னடா? 7 15 கூட்ட எத்தனை? 22. 22. 22 30ல இருந்து 22 கழிக்க போற. கழிச்சா எத்தனை வரும்? 8 வரும். ஆகவே 30க்கு எத்தனை வரும்? 8. எத்தனை வரும்டா? 8. சார், அத இப்படியும் பார்க்கலாம் தானே. பியும் டியும் ஏற்கனவே உள்ள தரவுல 15ன்னு சொன்னாங்க தானே. ஆ அப்ப இது 7ண்டா. அப்படியே பார்க்கலாம். எப்படி? இவரும் இவரும் வந்துகிட்டு ஏற்கனவே 15 சொல்லிதான். இவர் 7 15 7 கழிச்சாலும் 8. நீ எப்படி வேணாலும் காணலாம். கண்டா சரி. ஓகேவா? ஒன்னு ஐடியா பொறுத்து கண்டா சரி. இது ஓகேவா? உனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டா சரி. ஓகே, இது இப்ப அடுத்தது வந்துகிட்டு இவரை காணணும். இப்ப இவரை காணதுக்கு ஏதாவது ஷார்ட் கட் பண்ண சொல்லிக்கிறான்னு பாப்போமே. தொடர்ந்து அவன் என்ன சரி மெட்ஸ்ல என்ன சரி சந்திரிக்கானா மேல ஆங்கில ஓகே டோட்டல் புள்ளியல் தந்திருக்கு தானே சார்? ஓகே அப்படி டோட்டல் தந்திருக்கா? ஆங்கிலம் கணிதம் ஆகிய ஓகே. கடைசியில இந்த சொல்றான் பாரு, கடைசியில இப்ப சொல்றான். ஓகேவா? ஆங்கில பாடத்தில் சித்தி அடைந்தோர் 15 பேர். ஓகே, தமிழ் பாடத்தில் சித்தி அடைந்தோர் 13 பேர் எனின் ஆங்கிலம் கணிதம் ஆகிய இரு பாடங்களிலும் சித்தி அடைந்தோர் எத்தனை பேர்? அப்போ மிச்சிக்கிறார்கள் கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஒட்டுமொத்தமா இல்லாலும் பாஸ் ஆயிருக்கிறாங்க. என்ன பாஸ் ஆகாத யாருமே இல்ல போல. ஒட்டுமொத்தமா எல்லாரும் பாஸ் ஆயிருக்காங்க. அப்ப யாரும் பாஸ் ஆக இல்ல நம்ம இங்க சொல்ல இல்ல. யாருமே பாஸ் ஆக இல்ல அப்படின்னு சொல்லல. இப்ப டோட்டலா எத்தனை பேர்? 45. இங்க 8 இருக்குது. சாரி, இங்க பாரு 8 இருக்குது, 15 இருக்குது. நல்லா காமிச்சு 15 இருக்குது, 7 இருக்குது, 6 இருக்குது. இவங்கள ஒரு குறித்த நபர் எக்ஸ், இவங்க தான் அந்த எக்ஸ். இந்த எக்ஸ் 8 15 7 6 இவங்க ஒட்டுமொத்தமா கூட்டுறது எதுக்கு சமமா இருக்கும்? 45. 4 பேரை கூட்டுங்க பிள்ளைகள். 8 8 பேர் 15 15 மணிக்கு 30 36 36 எக்ஸ் ஆக 36 சமன் 45. சோ எக்ஸ் சமன் 45ல இருந்து 36 கழிக்கும். 45ல இருந்து 36 கழிக்கும். எனக்கு கழிக்க தெரியா? 9 சுவரா 15 இருந்து 6 பண்ண எத்தனை? 9. எத்தனை வரும்? 9 9 8 7 15 6. இப்போ தொடர்ந்து அந்த கேள்விக்கு ஒழுங்கா அப்படியே கொடுத்துட்டு வருவோம்பா. இப்போ ஓகே, முதலாவது அவன் என்ன கேட்டான்? வெண்வரி படத்தினை பிரதி செய்து உரிய தொடைகளை பெயரிட்டு மேலே தரப்பட்டுள்ள தரவுகளை குறித்து காட்டிட்டோம். அதுக்கப்புறம் எம் சமன் கணித பாடமாம், இ சமன் ஆங்கிலமாம், டி சமன் தமிழ் பாடமாம் எனின் வெண்ணுருவில் நிலற்றிய பகுதியின் தொடையை குறிப்பிட்டு எழுதுக. ஓகே, அதையும் காட்டிட்டோம் தான் இருக்குது. இந்தா இருக்குது, காட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஆங்கில பாடத்தில் சித்தி அடைந்தோர் 30 பேராக காணப்படுவதுடன் ஏதாவது இரு பாடங்களில் சித்தி அடைந்தோர் 15 எனின், ஏதாவது 2 பாடத்துல பாஸ் ஆயினாக்கள் வந்துகிட்டு 15 பேர் எனின் ஆங்கில பாடத்தில் மட்டும் சித்தி அடைந்தோர் எத்தனை பேர் சொன்னா, இப்ப இதுல 30, ஏதாவது 2 பாடத்துல சித்தி அடைந்தாக்கள் 15னா ஒரு பேரை கூட்டம் 15 வரும். டோட்டலா 30. இந்த 15 கழிச்சீங்கன்னு சொன்னா ஆங்கில பாடம் மட்டும் பாஸ் ஆயினாக்கள் வரும். சோ ஆங்கில பாடம் மட்டும் பாஸ் ஆயினாக்கள் 15. சரி, தொடர்ந்து தமிழ் பாடத்தில் சித்தி அடைந்தோர் 13 பேர் எனின் ஆங்கிலம் கணிதமாக 2 பாடங்களையும் காணலாம். தமிழ்ல வந்துகிட்ட 13. அப்போ தமிழ் மட்டும் பாஸ் ஆயினாக்கள் 6. தமிழ் மட்டும் பாஸ் ஆயினாக்கள் 6 சொன்னா தமிழும் ஆங்கிலமும் பாஸ் ஆயினாக்கள் 7. 13ல இருந்து 6 கழிச்சு 7 வருஷம். திருப்பி இவரும் இவரையும் இவங்க 2 பேரும் ஏதாவது 2 பாடம் பாஸ் ஆனாக்கள் 15 சொல்றாங்க. அப்போ இவரை இந்த 7 கண்டுபிடிச்சாச்சு. இந்த 7ஓட இன்னும் கொஞ்சம் பேரை கூட்டினா 15 வரணும். ஆகவே 8. 8ஐயும் 7ஐயும் கூட்டினா அப்படி 8ஐயும் 7ஐயும் கூட்டினா 15 வரணும். அப்ப 8ஐயும் 7ஐயும் கூட்டினா 15 வருது. ஓகே, அதே நேரம் ஒட்டுமொத்தாக்கள் 45. அவன் அங்க சொல்லல யாருமே பாஸ் ஆகவில்லை அப்படின்னு சொல்ல.
யாருமே பாஸ் ஆக இல்லைன்னு சொல்லல. ஆகவே அடுத்த ஐடியா வரணும் இவரை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒட்டுமொத்தமா 45. ஆகவே இருக்கிறவங்க 45ல இருந்து இப்ப கண்டுபிடிச்சாக்களை கழிச்சா மிச்ச ஆள் வரும். 45ல கண்டுபிடிச்சாக்கள் வந்து 36 பேர். டோட்டல்ல 45. 45 36 கழிச்சா கணிதம் மட்டும் பாஸ் ஆயினாக்கள் 9 பேரா இருப்பாங்க. கணிதம் மட்டும் பாஸ் ஆயினாக்கள் 9 பேரா இருப்பாங்க. இந்த விஷயம் கிளியர் அடப்புல 100% ஓகேவா? என்ன சரி டவுட் நைன்ட்ட கேள்வி பார்ப்போம். இப்படி ஒரு விஷயம் செய்வோம். இதுல தொடர்ச்சி தான் அடுத்த மார்னிங் கிளாஸ் நடக்கும். சோ ஒரு 2 கேள்வியை நீங்க என்ன செய்யணும், இன்னைக்கு நைட்டுக்கு இருந்து செய்யும். செஞ்சு மார்னிங் கிளாஸ் வரும்போது நான் விளங்கப்படுத்த கூட இன்னும் கொஞ்சம் கிளியரா விளங்கும். விளங்காத டவுட் விளங்கும். சோ இப்ப நான் பிடிஎஃப் தந்துட்டேன் தானே. சோ இருக்கிற கேள்வியில நீ செய்ய ட்ரை பண்ணு. தெரியாத வச்சுக்கோ, நான் கிளாஸ்ல விளங்கப்படுத்துவேன். அப்ப இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் கூடவா இருக்கு. சரி, இப்ப கவனி. கிராமம் ஒன்றில் வயது வந்தவர்கள் சரியா 130 பேரிடம் இருந்து, அப்ப 130 பேர் டோட்டலா இருக்கிறாங்க. ஓகே, வயது வந்தவர்கள் 130 பேரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்கள் பின்வருமாறு. இவர்களில் நீரிழிவு நோய் என்னடா? சயின்ஸ் சுகரா? டயபெட்டிக்ஸா? சுகரா? ஏதோ நீங்களே வச்சீங்க, எனக்கு தெரியாது. நீரிழிவு நோய் உள்ள பெண்களின் எண்ணிக்கை 26. அப்ப நீரிழிவு நோய் வந்துகிட்டு எவ்வளவா நோய்? பெண்கள் வந்துகிட்டு 26. இதுல எது பெண் ஏதாவது சொல்லி தரல. சோ நான் நோம்பலா குறிச்சு வச்சுக்கொள்றேன். 26. நீரிழிவு நோய் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை 32. ஆண் வந்துகிட்டு 32. சரி, ஓகே ஆகும். பெண்களின் எண்ணிக்கை 76. அதாவது வெறும் பெண்கள் வந்துகிட்டு 76. உருவை பிரதி செய்து தரப்பட்டுள்ள வெண்ணுருவு தரவுகளை குறிக்க. சரி, ஓகே. இப்ப அவன் எது ஆண் எது பெண் அப்படின்னு எல்லாம் தரல. சோ நாங்க தான் குறிக்க போறோம். இப்ப 2 வட்டம் இருக்கு. அவன் முக்கியமா எது சொல்றான்? ஒன்று பெண் அப்படின்னு விஷயம் சொல்றான். அதே நேரம் இன்னொரு விஷயம் சொல்றான், நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டவங்க. அப்போ முதலாவது அந்த கதையா பார்ப்போம். ஒரு கதையா பார்ப்போம். இப்ப நீங்க எல்லாம் டாக்டர்ஸ் மாறாக்கள் தான். அதே மாதிரி கொஞ்சம் பேர் இன்ஜினியர்ஸ் ஆகிருப்பாங்க. இன்ஜினியர்ஸ் கொஞ்சம் வச்சுக்கோங்க, டாக்டர்ஸ் ஆகலீங்க. டாக்டர்ஸ், நர்சிங் அது மாதிரி போறீங்கன்னு வைப்போமே. ஓகே, இப்ப நீங்க என்ன செய்யுங்க, ஒரு கிராமத்துக்கு போறீங்க. போய் அங்க ஒரு தகவல் ஒன்று எடுக்க போறீங்க. என்ன சொன்னா, அந்த வயசான ஆட்கள்ல நீரிழிவு நோய் என்ன? இதா என்னடா? சுகரா தெரியாது, சுகர் நினைக்கிறேன். மாறி சொல்லிட்டு பெரிய பிரச்சனையா போயிடும். சுகர் நீங்க செல்ல சொல்லி நானும் சுகர்னு சொல்லுவேன். சுகர் நோய் போறா. அப்ப சுகர் நோயில இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதே நேரம் அந்த சுகர் நோய் ஆம்பளையும் இருக்குது, பொம்பளையும் இருக்குது. சரியா? ஒட்டுமொத்த முதலாவது ஆண் பெண் 2 பேர் இருக்கிறாங்க. சரி, அந்த வயசான ஆட்கள் முதலாவது வயசான ஆட்கள் 130 பேர். அந்த வயசான ஆணும் இருக்கும் பெண்ணும் இருக்கும். இதை ஒத்துக்கொள்றியா? வயதான ஆட்கள் 130 பேர். அது அகிலத்தொடை. அதுல ஆணும் இருக்கும் பெண்ணும் இருக்கும். அதே நேரம் இங்க மெயினா சொல்றான், நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டவங்க பெண்கள். அடுத்த விஷயம், நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டது ஒரு தொடை, அடுத்தது பெண்கள் அப்படின்னு ஒரு தொடை. இப்ப இதை நான் எடுத்துக்கொள்றேன். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். இதை நான் எடுக்கிறேன் பெண்கள் அப்படின்னு. இதை ஒத்துக்கொள்றியா? இது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், இது பெண்கள் அப்படின்னு சொன்னா நான் எங்கட ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவோம். பாரு, இந்த வட்டம் பெண் அப்படின்னு சொன்னா, இந்த வட்டம் ஃபுல்லா பெண் சொன்னா மிச்சத யாரா இருப்பாங்க? ஃபுல்லா பெண் அப்படின்னு சொன்னா இவரும் இந்த வட்டம், இந்த துண்டும், இந்த இருக்கிற வெளி துண்டும், இந்த துண்டும் ஆண்களாக இருப்பாங்க. அதே நேரம் இது பெண் அப்படின்னு எடுத்தார், இது நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு எடுத்தாங்க. இது பெண் வட்டம் சொன்னா, அப்ப இந்த நடுத்துண்டு என்னது? நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்ட பெண்கள். நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்ட பெண்கள்.
அதே நேரம் இது நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்ட பெண்கள் சொன்னா இதை நான் ஆண்கள் தொடக்கிற கொண்டு வந்தா இது அடுத்தது என்ன வரும்? நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்ட ஆண்கள். இது ஒத்துக்கொள்றியா? அப்ப இது வந்து என்ன? வெளித்துண்டு வெறும் 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 ஆண்கள். இப்ப அவன் சொல்றான் நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனையா? 26. அப்ப அது இதுக்குள்ள வரும், இதுக்குள்ள வரும். ஏ நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனை? 26. மொத்த பெண்கள் எத்தனை? 76. அது நான் எங்க போடுவா? 76. ஒட்டுமொத்த பெண்கள் 76. அதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்துகிட்டு 26. பாதிக்கப்படாத பெண்கள் எவ்வளவு? 50. எப்படி வந்துச்சு? 76 இருந்து 26 கழிக்கிறது. அதே நேரம் இப்ப வேற அடுத்தது ஆண்கள் எத்தனை பேரு? 32. 32. ஓகே, அந்த ஆண்கள் 32 சொல்லி இந்த துடைக்குள்ளே ஆண் வரும், இதுக்குள்ளே வருமே. சரி சார், நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்ட ஆண்கள் நம்மள 32. அப்படியா? சரி. அப்போ நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்ட ஆண்கள் எத்தனை? அவன் சொல்றான் 32. இப்ப ஒட்டுமொத்த அகலம் எவ்வளவு? 130. 130. இந்த 130ல இருந்து யார் யார கழிக்கணும்? இவங்க 3 பேரை கழிச்சா வெறும் ஆண்கள் வருங்க, அதாவது பாதிக்கப்படாத ஆண்கள் வருங்க. 3 பேரும் என்ன? 32ஐயும் 26ஐயும் 50ஐயும் கூட்டினா எவ்வளோடா? யோசிச்சு பாரு. இவங்க 2 பேரை கூட்டினா 76, 32 கூட்டினா 8, 108. 108. ஆகவே 130ல இருந்து 108 கழிக்க போறாரு. 130ல இருந்து 108 போனா எத்தனை? 22. 22 ஆகல யாரு? நீரிழிவு நோயால பாதிக்கப்படாத வயது முதிர்ந்த ஆண்கள். இப்போ தரவெல்லாம் இருக்கு. இப்ப கேள்விக்குள்ள போமா? கொஞ்சம் ஸ்பீடா போறேன். என்ன சரி டவுட்னா கேளு, நான் கிளியரா சொல்லி தரேன். யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயம் சரி எனக்கு இந்த விஷயம் எனக்கு விளங்க கொஞ்சம் சொல்லித்தாங்களே, நான் சொல்லி தர போறேன். யாரு இருக்கா? இல்லையே? இல்ல நீங்க எல்லாம் யாரா? ரோம் அகாடமியாப்பா, சும்மா நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் தெரியுதேன். பாப்போம் எங்க போய் நிப்பாட்டுவீங்களோ சரியா. அந்த பகத் சொல்ற மாதிரி எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா, அந்த மாதிரி சொல்லி விட்டுறாங்களே. முதலாவது உருவை பிரதி செய்து தரப்பட்டுள்ள வெண்மருவில் தரவுகளை குறிச்சிட்டான். அங்க போய் நீரிழிவு பெண்கள் ஆண்கள் அப்படி குறிக்க கூடா. எதை எதை குறிக்கணும்னு சொன்னா இவங்கள தானே ரெட் மார்க் போட்டு கவனிச்சுக்கோ. அங்க போய் இதெல்லாம் குறிச்சு விட்டுறதுல சரி சரி தந்தாரு. நீ யாரை யாரை குறிக்கணும்னு சொன்னா இவரையும் மாத்திரம் தான் குறிக்கணும். மத்தாக்கள் இவங்களெல்லாம் குறிச்சுக்கோ, இவங்களெல்லாம் குறிச்சுக்கோ, அவ்வளவுக்கு இல்லை. இவங்களெல்லாம் குறிச்சுக்கோ, அவ்வளவுக்கு இல்லை. இவங்களை தான் மெயினா குறிக்கணும். இதெல்லாம் நான் உனக்கு விளங்குறதுக்காக சொன்னேன். 2வது கேள்வி பாரு. நீரிழிவு நோய் அற்ற பெண்களின் எண்ணிக்கை என்ன? நீரிழிவு நோய் அற்ற பெண்கள் யாரு? 50. 2வது கேள்வி எத்தனை? 50. 3வது கேள்வி பாருங்க. நீரிழிவு நோய் அற்ற ஆண்களின் நிகழ்தகவு இருக்கிறான். 130. நீரிழிவு நோய் அற்ற ஆண்களின் நிகழ்தகவு யாது? நிகழ்தகவு பார்க்கும்போது நீ ஒட்டுமொத்த ஆக்கள் பாப்பியா அல்லது குறித்து அந்த ஆம்பளாக்களை பாப்பியா? வெரி குட். ஒரு மரம் நிக்கிறீல ஆம்பளை மட்டும்தான் எனக்கு தேவை அப்படின்னு நிக்கப்படாது. ஒட்டுமொத்த ஆக்கள் என்று பார்க்கறதுதான் நிகழ்தகவு. நிகழ்தகவு சொன்ன என்ன? ஒட்டுமொத்த ஆக்கள் அவ்வளவு பேர் வரணும். ஒட்டுமொத்த ஆக்கள் எவ்வளவு? 130. அவன் என்ன கேள்வி கேட்கிறான்? நீரிழிவு நோய் அற்ற ஆண்கள் யாரா? எவ்வளவுடா? 22. இத சுருக்கிட்டே நான் நிக்கிறேன் பாருங்க. அடுத்த கேள்வி 4வது கேள்வி கவனி. 4வது கேள்வி என்ன கேட்கிறான்? நீரிழிவு நோய் அற்ற ஆண்களின் பிரதேசத்தை நிலற்றி காட்டுக. நீரிழிவு நோய் அற்ற ஆண்களின் பிரதேசம் எதுனா? 22. வெரி குட். அப்ப புள்ள செய்வீங்க என்னடா? தொடை. இங்க யாருடா? தீயா வேலை செய்வோம். நீங்கலாம் கெத்து தீயா வேலை செய்வீங்க. இவ்வளவு விஷயம். அப்ப 100% கிளியர் நினைக்கிறேன். பொடிய மாதிரி என்ன மாதிரி பாப்போம். பொடிய மட்டும் கேட்டு நான் பொம்பளை பிள்ளைல எப்படியும் படிச்சிருங்க.
கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட 100 பேரில் அப்ப அகிலத்தொடை 100 முதலாவது போட்டு இதுக்கெல்லாம் மார்க்ஸ் இருக்குடா ஓகே 100 போட்டாச்சு 100 பேரில் கோவிட்-19 தொற்று நோயாளர்கள் பற்றிய வெண்வரி படம் கீழே தரப்பட்டுள்ளது. அப்ப இது கொரோனா காலத்துல வந்த ஒரு கேள்விதான். கொரோனா காலத்துல வந்த ஒரு கேள்வி. சரியா? வரைவ வரைஞ்சிட்டோம். இந்த கிராஃப் இது வெண்வரி படத்தை வரைஞ்சாச்சு. பாப்போம். கோவிட்-19 தொற்று நோயாளர்கள் 30 பேர். அப்போ கோவிட்-19 இந்த வட்டம் இது. இந்த இப்போதைக்கு நீ என்ன செய்யணும்னா எந்த ஸ்கிரீனை கொஞ்சம் டச் பண்ணிக்க, நான் பெருசா உனக்கு வழங்குவேன். எந்த ஸ்கிரீனை டச் பண்ணிக்க, நான் பெருசா வழங்குவேன். சரியா? கோவிட்-19 தொற்று நோயாளர்கள் 30 பேர். அப்ப இதே ஒரு நிமிஷம்னா 30 இந்த வட்டம் எவ்வளவு 30. கூடவே எனக்கும் கோவிட்-19 தொற்றில்லாத பெண்கள் 40 பேர். டேய் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதுல இன்னொரு விஷயம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். நாங்க எடுக்கிற வேண்டியது இப்போ ஓகே இது ஆண்கள், இது ஒட்டுமொத்த ஆண்கள். டேய் எந்த ஸ்கிரீனை தான் டச் பண்ணிட்டு பாக்குறாய்? ஒட்டுமொத்தமாக ஆண்கள் சொன்னா இவரும் இவரும் யாராக இருப்பாங்க நினைக்கிறாய்? பெண்கள் சார். பெண்கள் சார். இது கூட எனக்கு தெரியாதா என்ன? இதுல கோவிட்-19 பாதிப்புள்ளானாங்க, இது பாதிப்புள்ளானாங்க போதோ அப்ப இது பாதிப்படைந்த பெண்கள் என்ன 19 பாதிப்படைந்த பெண்கள். அப்ப இந்த துண்டு 19 பாதிப்படைந்த ஆண்கள். இது பாதிப்படைந்த பெண்கள், பாதிப்படையாத ஆண்கள். சரியா? பாதிப்படைந்த பெண்கள் சரி, இது பாதிப்படைந்த ஆண்கள், இது பாதிப்படைந்த பெண்கள், இது பாதிப்படையாத ஆண்கள். இது யாராவது பாதிப்படையாத ஆண்கள், பாதிப்படையாத ஆண்கள். அப்போ இது பாதிப்படையாத ஆண்கள் சொன்னா இதுதான் யாரு? பாதிப்படையாத பெண்கள். பாதிப்படையாத பெண்கள். இத உண்ட மைண்ட் செட்ல நீ எடுத்துக்கணும். இத உண்ட மைண்ட் செட்ல நீ எடுத்துக்கணும். சரி, இப்ப என்ன சொல்றான்னு சொன்னா தொடர்ந்து வாசிப்போம். கோவிட்-19 தொற்று நோயாளர்கள் 30 பேர். அப்ப தொற்று நோயாளர்கள் 30 பேர். ஓகே, எங்களுக்கு பிரச்சனை இல்ல, அதுல எங்களுக்கு எந்த வழக்கும் இல்ல. கோவிட்-19 தொற்று இல்லாத பெண்கள் 40 பேர். தொற்று இல்லாத பெண்கள் விஷயம் தான் பாதிப்படையாத பெண்கள் எத்தனையா? 40. எத்தனை? 40. ஓகே 40. ஓகே, எனவும் தரப்பட்ட உரிமை குறித்து முதல் கேள்வி, கோவிட்-19 தொற்றில்லாத ஆண்கள் எத்தனை பேர்? முதலாவது கேள்வி கேட்கிறான், கோவிட்-19 தொற்றில்லாத ஆண்கள். ஓகேவா? தொற்றில்லாத ஆண்கள் எத்தனை பேர்? இப்போ இதுக்கான ஒரு ஷார்ட் கட் ஒன்று எங்களுக்கு எடுக்கலாம். இவருக்கு எக்ஸ போட்டோம்னா சரியா? நல்லா காணிச்சுக்கோ. இவருக்கு எக்ஸ போட்டோம் சரியா? இவருக்கு எக்ஸ போட்டோம்னு சொன்னா 30x தான் இவர பெருமானம் வரும். சாரி, இவத்துல ஒரு ஆள் வேணும். சரி, இன்னொரு விஷயம் எடுக்கலாம். இது ஒட்டுமொத்தமா எவ்வளவு? 100ல பாதிப்படையாத ஆட்கள் அப்படின்னு சொன்னா பெண்களாகவும் பாதிப்படையாத ஆட்கள் சொல்லி 40 வரும். அப்ப இவங்க 3 பேரையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கும் 70. எவ்வளவு? டேய் 40 40 லட்சம் என்னடா 60 பேரா இருக்கு. 60 பேரா இருக்கு. அதே தொடர்ந்து இன்னொரு விஷயம் சொல்றான், இது 30. வேற ஏதாவது தரவு தந்திருக்கானா? இல்ல. வேற ஏதாவது தரவும் தரவில்லை. யோசிப்போம். வேற ஏதாவது தரவு தந்திருக்கானா? யோசிப்போம். பயப்படாத. வேற தரவு இல்லை. அவன் கேட்ட கேள்வி என்ன? தொற்றில்லாத ஆண்கள் எத்தனை பேர்? தொற்றில்லாத ஆண்கள் இது எத்தனை பேர் இருக்கிறான்? 70ல 30 கழி ஓகே, சரி ஓகே, அதான் அதேதான். டேய் இது வந்துகிட்டு ஆம்பளாக, இது ஒத்துக்கொள்றியா? பாதிப்படையாத சரி பெண்கள், பாதிப்படையாத இது பெண்கள். ஓகேவா? இங்க அடுத்த விஷயம், இது ஆண்கள், இது பாதிப்படைந்த பெண்கள். என்ன? ஓகே, இவரை கண்டத்தானே நாங்க ஆண்களை காணலாம். இது எக்ஸ் நடக்கும்,
இது 30 சாய எக்ஸ், இது 30 சாய எக்ஸ் சொன்னா சார் ஓ கீழே தந்திருக்குது பாதிப்படைந்த ஆண்கள் ஓ 10 சார் பேர் சொல்லுது. அதான் நான் பார்த்து தரவெடுக்கலாம், இல்லாட்டி கஷ்டம் போல அவனுக்கு. பாப்போம் கீழே என்ன கேட்கிறான், COVID-19 தொற்று நோயால பெண்களை குறிக்கும் பிரதேசத்தை நிலற்றி காட்டுக. ஓகே, இதை இப்போ COVID-19 தொற்று நோய் என்ன தொற்றுடைய பெண்களை குறித்து காட்டும் பிரதேசம். கோவிட் நோயை தொற்று நோக்குற பெண்கள் யாரு? இவங்க தானே கோவிட் வந்தாங்க. இதை நிலற்றி காட்டணும். பாவை காட்டும். முதலாவது விஷயம், தரவு இல்லாம ஒண்ணு செய்யல. அது எனக்கு ஏதாவது ஒரு தரவு ஒண்ணு தந்தா எங்களுக்கு ஏதாவது செய்யலாம். அடுத்தது கேட்கிறான், COVID-19 தொற்று நோயுடைய ஆண்கள் 10 பேர். வந்துட்டான். எனவே ஆண்கள் எத்தனை பேர்? பாதிப்புடைய ஆண்கள் எத்தனை பேரா? 10 பேரா? அப்ப தந்துட்டான். சாமான் தந்துட்டு. ஓ தொற்று நோயுடைய பெண்கள் நடுவுல தானே வரும்? விளங்கல. தொற்று நோயுடைய பெண்கள் சொன்னா நடுவுல வராதா? அது ஆண்கள். ஆண்கள் தான் இங்க பாருங்கடா டேய், குழந்தைகளாத. இது ஆண், இவர் ஆண்டி சொன்னா இவரும் தானே பெண். அதுதான் எனக்கு குறிச்சு வச்சிருக்கேன், நீ மிஸ் பண்ணிட கூடாது. சரி, இந்த துண்டும் இதுவும் தான் பெண். அதுலயும் இந்த துண்டு என்ன 19 இருக்கிற பெண்கள், அதே நேரம் இந்த துண்டு 19 இல்லாத பெண்கள். கிளியரா? ஓகே சார், எனக்கு இந்த வட்டம் என்னது? COVID-19 வந்தாங்க. அது என்ன சொல்றான், COVID-19 வந்த ஆம்பளாக்கள் எவ்வளவா? 10 பேர். இவ்வளவு 10. இது ஒட்டுமொத்தமா வந்தாங்க. COVID-19 வந்தாங்க 30 சொன்னா, அந்த 30ல இருந்து 10 கழிச்சு எவ்வளவு வருமா? 20. அதே நேரம் எங்களுக்கு தெரியும், இவரையும் இந்த ஆளையும் கூட்டினா எவ்வளவு பேர் வரும்? 60. ஏன் 60? இந்த 100ல 40 எதுவுமே வராது. 60 பேர் வந்தாங்க. வந்தாங்க சொன்னா வந்தது பெண்கள். சோ 20ஐயும் 10ஐயும் குறித்த எக்ஸையும் கூட்டினா எத்தனை வரணும்? 60 வரணும். சோ எக்ஸ் சமன் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினா 30. 60ல இருந்து 30 கழிச்சு இவங்க ரெண்டு பேரும் கூட்டினா 30 வரும். அதாவது இப்படி வரும். சகங்களபனா சயவா மாறும். ஆகவே எக்ஸ் சமன் 60 போனோம்னா 30. ஆகவே இது எவ்வளவு வரும்? 30. சரி, ஒன்னும் யோசிக்காது. உனக்கு விலங்கல் அடி பரவாயில்ல, திருப்பி ஒரு காலம் படுத்துன்னு பாருங்க. டெஸ்ட்ல இந்த வாரம் கவனம். ஓகேவா? என்ன விஷயம் என்னடா, நல்லா கவனிங்க பா. எல்லாம் உண்டு, பேப்பர் பென்சில் எல்லாத்தையும் வச்சுங்க பா. இங்க பாருங்க கொஞ்சம் கவனி. கொஞ்சம் டாக்டர்ஸ் போறாங்க. எங்க போறாங்க? ஒரு கிராமத்துக்கு போறாங்க. உங்களோட ஊருக்கு வாரங்க. உங்களோட ஊர்லயும் வயசானவங்க இருப்பாங்க. அதே நேரம் வயசானவங்க ஆம்பளையும் பொம்பளையும் தான் இருப்பாங்க. ஆம்பளையா இருப்பாங்க, அடுத்தது பொம்பளையாக்கள், 2 பேர் தான் வயசானவங்களா இருப்பாங்க. ஓகேவா? அப்போ அந்த ஆம்பளை பொம்பளை அப்படின்னு இருக்கும் போது இவன் 2 கேட்டகரியா பிரிக்க அப்படின்னு சொன்னா, ஆண்கள் ஒரு கேட்டகரியும் அதே நேரம் COVID-19 வந்தார்கள் அப்படின்னு கேட்டகரியும் இருக்கு. சாரி, இங்க வயசான சீன் இல்ல, சும்மா சீன். சரி, அப்ப இங்க COVID-19 அதாவது கொரோனா வந்த காலத்துல டாக்டர்ஸ் மார்க் போறாங்க, ஆம்பளை பொம்பளை இருக்கும். அப்ப அவன் 2 பகுதியா பிரிக்கிறான். ஒன்று ஆம்பளை அப்படின்னு ஒரு தொடையாகவும், அதே நேரம் COVID-19 வந்தார்கள் அப்படி தொடையாகவும் 2ஆ பிரிக்கிறான். பிரிச்சுட்டு இந்த வட்டம் ஆண்கள் அப்படின்னு சொல்றான், இந்த வட்டம் COVID-19 வந்தார்கள் சொல்றான். இந்த வட்டம் ஆண்கள் சொன்னா நல்லா கவனிச்சுக்கோ. இந்த வட்டம் ஆண்கள் சொன்னா இது தவிர்த்த ஏனையவைகள் பெண்களா இருப்பாங்க. இது ஒத்துக்கொள்றியா? இந்த வட்டம் ஆம்பளை பிள்ளைகள் சொன்னா, ஆம்பளாக்கள் சொன்னா இவங்க இல்லாத ஆட்கள் தான் பெண்கள். இவங்க இல்லாத ஆட்கள் பெண்கள் பார்த்தா என்ன சொன்னா, ஒன்று இவரு இன்னொன்று இவரு. இந்த துண்டும் பெண்கள். முதலாவது விஷயம். அடுத்த விஷயம் பார்த்தோம்னு சொன்னா, இது கொரோனா வந்த ஆட்கள். இது கொரோனா வந்த ஆண்கள் போது இந்த துண்டு பெண்கள் நான் சொல்லிட்டேன். அப்ப இந்த துண்டு ஆண்கள் சொன்னா இது கொரோனா வந்த பெண்கள், இது கொரோனா வந்த ஆண்கள். கொரோனா வந்த பெண்கள், கொரோனா வந்த ஆண்கள். இது ஓகேவா? அதே பார்த்தோம்னு சொன்னா இது ஆம்பளை, இது ஆம்பளை போது இது கொரோனா வந்த ஆம்பளை, இது கொரோனா வந்த ஆம்பளை, இது கொரோனா வராத ஆம்பளை. இது ஒத்துக்கொள்றியா? இதுவும் தானே பெண்கள். இது கொரோனா வந்த பொம்பளை, இது கொரோனா வராத பொம்பளை. கொரோனா வராத பொம்பளை.
அப்ப அவன் தரவுல தந்தா 100 பேர் ஒட்டுமொத்தமா இருக்காங்க ஒரு குடும்பத்துல. அதுல கொரோனா வந்தாக்கள் 30 பேர், கொரோனா வந்தாக்கள் 30 பேர், கொரோனா வராதாக்கள் 40 பேர். கொரோனா வராதாக்கள் 40 பேர் சொன்னா இப்ப இந்த கொரோனா வராதாக்கள் 40 பேர் கொடுங்க வேற. அதுல ஆம்புல கொரோனா வந்தவங்க, ஆம்புலன்ற டீமும் கொரோனா வந்தவங்க டீமும். இது வந்துகிட்டு வராத பெண்களை ஆம்புல கொரோனா வந்த டீம் பார்க்கும்போது மொத்த பேர் 100, மொத்த பேர் 100. அதுல இந்த 40 கழிச்சு அந்த 3 பேரை கூட்டுறதுக்கு சமமா இருக்கு. மொத்த பேர் 100டா, அதுல இந்த 40, இந்த 40 யாரு? கொரோனா வராத பெண்கள், கொரோனா வராத பெண்கள், பாதிப்பு இல்லாதவங்க, பாதிப்பு இல்லாதவங்க, பாதிப்பு இல்லாதவங்க. சரியா? பாதிப்பு இல்லாத பெண்களை கழிச்ச உடனே இவங்க 3 பேரை கூட்டுறது 60க்கு சமமா இருக்கு. எவ்வளவுக்கு சமமா இருக்கும்? 60க்கு சமமா இருக்கு. அவன் இங்கனைக்கு ஒரு ஆன்சர் தந்தான். கொரோனா வந்த ஆம்பளாக்கள் 10 பேர், கொரோனா வந்த ஆம்பளாக்கள் 10 பேர் சொன்னான். கொரோனா வந்தவர்கள் டோட்டலா 30, கொரோனா வந்தவர்கள் டோட்டலா 30 அவன் தந்திருந்தான். கொரோனா வந்தவர்கள் 30, அதுல ஆம்பளாக்கள் 10 பேர்னா ஒட்டோவாங்களுக்கு தெரியும் பொம்பளாக்கள் எத்தனை? 20. எங்களுக்கு இவரை மட்டும் தான் நாங்க கண்டுபிடிக்கணும். இப்ப 3 பேரையும் கூட்டினா 60 நாங்க சொல்லிட்டோம். இவங்க 3 பேரையும் கூட்டினா 60, ஏற்கனவே இவங்க 2 பேரையும் கூட்டினா 30, மிச்சமா இருக்கிறத 60 எத்தனை கூட்டணும்? 30. இவ்வளவுதான் விஷயம். இதுக்கு அடிப்படையா வச்சு கேள்விக்கு இப்ப ஆன்சர் கொடுக்க போறோம். நான் கேள்வியை காட்டுறேன், கட்ட 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 கடந்து ஆன்சர் சொல்ல போறேன். ஓகே, இப்ப கேள்வி வாமே. COVID-19 தொற்றில்லாத ஆண்கள் எத்தனை பேர்? 30. 30 பேர். அடுத்தது, COVID-19 தொற்றுடைய பெண்களை குறிக்கும் பிரதேசத்தை நிரப்பி காட்டுங்க. இதானே COVID-19 வந்த பெண்கள். அடுத்தது, COVID-19 தொற்றுடைய ஆண்கள் 10 பேரெனின் COVID-19 தொற்றுடைய பெண்கள் எத்தனை பேர்? 20. அவன் சொல்றான் தற்போது வழங்கப்பட்ட சிகிச்சையின் பின் COVID-19 தொற்றுடைய 6 ஆண்களும் 4 பெண்களும் COVID-19 தொற்றிலிருந்து மீண்டிருப்பின் தற்போதைய COVID-19 நிலைமையை கொண்டு வெண்வரி படத்தை வரைக. அப்ப என்ன செய்யும்? ஆக்கல்ல விஷயம் குறையும், ஆக்கல்ல விஷயம் குறையும். அப்படித்தானே பிள்ளை? எப்படி குறையும் யோசிச்சு பாரு. இப்ப நான் இதை வந்துகிட்டு நீல கலர்ல எழுதுறேன் பாரு. அவன் என்ன சொல்றான்? 6 ஆண்கள் குணமடைகிறாங்க. இப்போ நல்லா கவனி, 6 ஆண்களும் 4 பெண்களும் குணமடைகிறாங்களா? கவனிச்சுக்கோ, கொஞ்சம் கவனிங்க பாரு புள்ள. இதோட முடிக்க போறேன், ஒன்னு யோசிக்காத, டயர்டா இருப்பியே. இதுல COVID-19 வந்தார்கள் யார்? ஆம்பளை வந்தாம்பளை எத்தனை? 10. இந்த 10ல எத்தனை பேர் குணமடைகிறாங்க? 6. சொன்னா இந்த 10ல 6 குணம் மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 4 இருக்கும். அந்த 6க்கு என்னால போய் பாயும்? பாவிக்காத ஆண்களுக்கு வரும். அப்ப 36. இது ஓகேயா? இது ஓகேவா? அதே நேரம் பாதிப்படைந்த பெண்கள் யாரு? இவங்க 20 பேர் சோமாறாங்க. கரண்ட்லி எவ்வளவு இருப்பாங்க? அப்ப பாதிப்படைந்தாக்க அந்த 4 பேருக்குள்ள போய் பாயும் 46. அப்ப புதுசா இன்னொரு கிராஃப் பண்ணி வரேன். யார் யார போய் பாய்? இன்னைக்கு 16, இன்னைக்கு 4, 36, 46. கிளியரா? இவ்வளவுதான் விஷயம்.